சபையின் மூப்பர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5 14 மற்றும் 15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சபையின் மூப்பர்கள் என்பவர்கள் யார்? அயர்வாள், உபதேசியார், டிசி, பொருளாளர் மற்றும் பல முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களே சபையின் மூப்பர்கள். இவர்கள் சபையில் யாரேனும் வியாதிப்பட்டால் அவர்களுக்காக வியாதிப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஜெபிக்க வேண்டும் என்று 14 சொல்லுகிறது. ஆனால் இன்று இப்படியா நடக்கிறது? விசுவாசிகள் சபையின் மூப்பர்களோடு வாரந்தோறும் ஆலயத்திற்கு சென்று ஐக்கியப்பட்டு ஆராதனையில் பங்கு கொள்ளுகின்றனர். ஆனால் வியாதிப்படும்போது ஜெபிப்பதற்கு சபையில் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படாத ஒரு ஊழியரை அழைத்து ஜெபிக்க சொல்கின்றனர். இது ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இது நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனத்திற்கு எதிர்மறையான செயல். இந்த ஜெபத்திற்கு எந்த விதமான பதிலும் கர்த்தரிடமிருந்து வரப்போவதில்லை. ஏன் சபையின் மூப்பர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண அழைக்கப்படுவதில்லை? அவர்களுடைய சாட்சிகளை பற்றி சபையார் அறிவார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாது என்பதையும் அறிவார்கள். பிறகு ஏன் இவர்கள் அவர்களோடு ஐக்கியப்பட்டு வாரந்தோறும் ஆலயத்திற்கு செல்கின்றனர்? இதுதான் இந்த மாய உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் பயங்கரமான தந்திரமான செயல். இந்த பிசாசின் தந்திரத்திலிருந்து தப்பி தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள் வெகு சிலரே. சபையில் உள்ள மூப்பர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும்படி அழைக்கப்பட வேண்டும் என்றும், அவர்கள் எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும், அந்த ஜெபம்தான் விசுவாச ஜெபம் என்றும், அந்த விசுவாச ஜெபம்தான் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தும் என்றும், இப்படிப்பட்டவர்களின் ஜெபம் மூலமாக வியாதியஸ்தர்களுடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்றும் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்லுகின்றன. இப்படி ஆவிக்குரிய சபை மூப்பர்களோடு தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா என்பதை கவனித்து சரி செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.